வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ். நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனல்ஸில் வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறது பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா ஸ்கொயர் ரூட்டோட கண்டினியூ. ஓகே, நம்ம ஏற்கனவே 3 டிஜிட் 4 5 பார்த்தாச்சு. இப்போ அதோட கண்டினியூவேஷன் 6 டிஜிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 6 டிஜிட்னால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட்னால டிஜிட்டை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அப்புறம் லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். 6னால் நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3 டிஜிட்டு தான் கிடைக்கும். 6னால் 3 டிஜிட். ஓகே, ஸோ அதுக்கு டேஷ் போட்டாச்சு. இப்போது லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்னது 6 இருக்குது. 6ன்னு அதோட பாசிபிலிட்டிஸ் என்னது, அதாவது 6 ஸ்கொயர்டு 36, 4 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது 16. ஸோ 4 and 6 தான் நம்மளுடைய பாஸ். நம்ம இந்த ஃபஸ்ட் டிஜிட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 71னா அது எதோட ஸ்கொயர்டு வந்து நியரஸ்ட்டாக இருக்குது. 8 ஸ்கொயருங்கிறது 64, 9 ஸ்கொயருங்கிறது 81. ஸோ இது பிட்வீனில் தான் இருக்க போது அதில் ஸ்மாலஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணும். 8 ஸ்கொயர் தான், அப்போ 8. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த மிடில் டிஜிட் தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ட்ரிக்கி. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம இதில் போடணும். ஓகேயா, இப்போது இந்த நமக்கு கிவன் நம்பருக்கு நம்ம ரூட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ரூட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ரூட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடுவோம். ரூட் டிஜிட் கண்டுபிடிக்கணுமா, ரூட் டிஜிட்டுக்கு என்ன பண்ணுவோம், இது எல்லா டிஜிட்டையும் சம் பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக கூட்டிகிட்டு வாங்க. ஸோ 7 + 1 8, 8 + 15 13, 13 + 7 20, 20 + 1 21, 21 + 6 வந்து 27. ஸோ அது 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட் 27. அப்போ அந்த 2 7ஐயும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். அப்போ நம்மளுடைய ரூட் டிஜிட் என்னது 9. ஓகே, இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய கிவன் டிஜிட்டை அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா. இப்போ 71னா முதல்ல பார்த்த மாதிரி 8 ஸ்கொயர் தான். 9 ஸ்கொயருங்கிறது இதோட மோராக போய்டும். அதனால் 8 ஸ்கொயர் 64. இப்போ நமக்கு ரிமைனிங் எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவு சப்ராக்ட் பண்ணால் 11. ஸோ 11ல் வந்து 4 7. இப்போ நமக்கு 7 டைம்ஸ் 7 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணால் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 டிஜிட்டை சேர்த்து தான் நம்ம கீழே கொண்டு வரணும். அப்போ 7 57. அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள கோஷன்ட்டை என்ன வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும் 16. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு டிஜிட் போடணும். அது இங்கே என்ன டிஜிட் போடுறோமோ அதே தான் இங்கே போடணுமா. ஓகேயா, ஸோ எந்த டிஜிட் போட்டால் இங்கே எது ஈக்குவலாக கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது 16 இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன 7 இருக்கா. ஸோ 7 போட்டுன்னா ஏற்கனவே இது 16 அது மோர் ஆகும். ஓகே, நம்ம வந்து 5 போட்டு பார்க்கலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 3. சாரி, இங்கேயும் 5 போடணும். ஸோ 5 5s are 25, பேலன்ஸ் 2. அடுத்து 6 5s are 30, 30 + 2 32, பேலன்ஸ் 3. 5 1s are 5, 5 + 3 8. இப்போ நமக்கு 825 கிடைக்குது. ஸோ 825ங்கிறது இதை விட கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு கோட் நம்பர் ரெடியூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 × 4. ஸோ நம்ம இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஸோ நான் 4. இப்போ 164 × 4 ட்ரை பண்ணலாமா. 4 4s are 16, 6 4s are 24, 25, 2 4 1s are 4. அப்போ 656. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் ஓகே டேலி ஆகுது. அப்போ நம்ம என்ன டிஜிட் கண்டுபிடிச்சாச்சு, இந்த மிடில் டிஜிட் 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு இங்கே வரப்போகிறது 4 தான். பட் 844 846 இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன, அதனால தான் இந்த ரூட் டிஜிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் டிஜிட் நம்மளுக்கு 9 வரணும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு இது 844 பார்க்கலாமா. 844 × 844. ஸோ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த டிஜிட் கிடைக்கும். அப்போது
8 plus 4 என்னது 8 plus 4 12 12 plus 4 16 இப்போ இது சிங்கிள் டிஜிட்டாக தான் எழுதணும் அப்போ 7 7 1 plus 6 7 1 plus 6 7 7 into 7 என்னது 49 49னா 9 plus 4 வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4 plus 9 வந்து 13 ஸோ சிங்கிள் டிஜிட்டாக வரணும் 2 சாரி 4 ஸோ 4 வந்து நம்மளுடைய ரூட் டிஜிட் கிடையாது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வராது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வரலைன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 846 ஓகேயா நான் நம்மளுடைய லாஸ்ட் டிஜிட் வேணால் செக் பண்ணிக்கலாம் இதுக்கு 8 4 6 into 846 இப்போ 8 plus the 10 plus 8 18 அதே தான் 18 into 18 ஸோ இது சிங்கிள் டிஜிட்னா 9 9 into 9 9 9 சாரி 81 8 plus 1 9 ஸோ 9 வருதா ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 846 ஓகேயா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சிங்கிள் டிஜிட் போட இது மாதிரி மோர் தென் சிங்கிள் டிஜிட் எத்தனை நம்பருக்கு வேணால் போடலாம் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 டிஜிட் போட்டிருக்கேன் ஓகே நம்ம ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் இதை போட தேவையில்லை உங்களுக்கு வேணால் எக்ஸாம்பிளுக்கு மோர் தென் 7 டிஜிட் ஏதாவது ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது இப்போது இது மோர் தென் 6 டிஜிட் ஓகே இப்போ இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுவோம் அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும் நான் ஃபுல்லாகவே இந்த டிஜிட் எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டு காட்டுறேன் ஸோ 2 2 ஸ்ப்ளிட் பண்ணுமா ஓகே அப்போது எத்தனை டிஜிட் நம்மளுக்கு காட்டுது 4 ஸோ அப்போ வரப்போகிற ஆன்சர் 4 டிஜிட்டில் தான் வரும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் இப்போ நம்ம 5 தான் எடுத்துக்கணும் சிங்கிள் டிஜிட்டாக கிடச்சிருக்கு இப்போ 5 வந்து எந்த ஸ்கொயருக்குள்ளே வரும் 2 ஸ்கொயர் தான் 2 2s are 4 3 போயிட்டால் 9 ஆகிடும் ஸோ அதனால் நம்ம 2 எடுத்துட்டோம் இப்போ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன 1 நெக்ஸ்ட்டு அது 2 டிஜிட் சேர்த்து இறக்கணும் கீழே ஸோ 149 அப்புறம் இந்த நம்பரை 2ல் மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா இப்போ 4 இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 4ஓட என்ன ஒரு டிஜிட் இங்கே போடுறோமோ அதே டிஜிட் இங்கே போடணும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை வருதான்னு பார்க்கலாம் இப்போ நான் 1 போட்டேன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1னா 41 into 1 40 1 டைம் 41 வந்து 41 தான் கிடைக்கும் ஸோ அது லெஸ்ஸாக இருக்குது 2 டைம்ஸ் போட்டோன்னா 41 into 2 எவ்வளவு 4 84 ஸோ அதுவும் லெஸ்ஸாக இருக்குது நான் அடுத்து 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் 3 அப்போனா 43 into 3 3 3s are 9 4 3s are 12 ஓகே இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 20 இப்போது நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட் எடுக்கணும் 9 2 டிஜிட் சேர்ந்து தான் எடுக்க முடியும் ஓகேயா நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க கோஷனில் இருக்க 2 டிஜிட்டை என்ன எத்தனை டிஜிட் இருக்கோ எல்லாத்தையும் 2ல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஸோ இந்த 2ல் மல்டிப்ளை பண்ணி எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும் 46 இப்போ இங்கே என்ன டிஜிட் போடுறோமோ அதுதான் இங்கேயும் போடுவோம் இப்போ என்ன டிஜிட் வருதுன்னு செக் பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் 4 இருக்குது இங்கே 20 5 டைம்ஸ் வந்தால் 20 பட் ஆல்ரெடி இங்கே வெறும் 40னா நம்ம ஓகே இப்போ 46 இருக்கு இல்லையா ஸோ அதனால் 4 டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 464 into 4 4 4s are 16 balance 1 6 4s are 24 25 4 4s are 16 18 சரி ஓகே அது நேராக இருக்கா அப்போ அதை எடுத்துக்கலாம் 4 இங்கேயும் 4 இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிச்சு 1856 ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 8ல் 5 போச்சுன்னா 3 20ல் 18 போச்சுன்னா 2 ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட்டை அப்படியே கொண்டு வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் இங்கே மேலே எல்லா டிஜிட்டையும் நம்ம 2ல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஸோ 4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 468 இப்போ இங்கே என்ன டிஜிட் போடுறோமோ அதை இங்கே போடணும் ஓகேயா இப்போ 468 இருக்குது இப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் இங்கே 5 முடிஞ்சிருக்கனால நான் ஒரு வேளை 5ல் ட்ரை பண்ணி பார்க்குறேன் 5 5 5s are 25 2 8 5s are 40 42 balance 4
6 5s are 30, 34, balance 3, 20, 20 plus 3, 23. ஓகேயா, கரெக்டாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஆன்சர் என்னது 2345. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மள பெரிய சம்முக்கு மட்டும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதான் கொஞ்சம் நம்மளுக்கு குயிக் ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம மற்ற சம்லாம் லெஸ் தென் சிக்ஸ் டிஜிட்டோ இருந்துச்சுன்னா அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபுல்லாக போட தேவையில்லை. நம்ம வந்து இந்த மிடில் டிஜிட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் போட்டுட்டு அப்படியே இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா? ஸோ ஆனால் இங்கே மோர் தென் 6 டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணால் நம்ம சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கியூபிக் ட்ரிக்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். இதுலேயே வந்து ஸ்கொயர் ரூட்டில் இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் தான் நம்ம இந்த இது மெத்தட் பண்ணணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமல் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நிறைய பேர் சேனலை வியூ பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.